வணக்கம் அன்பு நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களே. எல்லோரும் என்னன்னா தேல் கொட்டுற மாதிரி கொட்டுற ராசின்னு சொல்லுவாங்க, கிணத்து நீர் மாதிரி உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப இடத்துல நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையை போராடி தான் ஜெயிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது இந்த மாதம் ஆவணி மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் செய்யும் தொழிலில் நிறைய சிக்கல், நிறைய பிரச்சனை. அந்த 30 to 40 வயசு உள்ளவங்களுக்கு மிக கவனமாக இருக்கணும். 20 to 30 வயசு உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கும். காதல் தோல்வி, மற்றவங்க இழுத்து கொண்டு போய் சிக்கலில் இழுத்து விட்டுறது, உங்களுக்கு நல்லது சொல்கிறது போல் கெட்டதை உங்களை உணர வச்சு அதனால் நீங்கள் பாதிப்புக்கு ஆளாகிறது. ஆனால் நல்லது தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் உங்கள் மனசு அது மாதிரி கேட்காது, கெட்டதாக நினச்சிக்கும். எப்பொழுது அறிவுரைகள் சொல்லும்பொழுது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி தோணுன்னா, அப்படியே கவனித்து பார்த்திங்கன்னா நுட்பமான விஷயத்தை, மறைமுகமான விஷயத்தெல்லாம் உள்ளே பூந்து ஆய்ந்து எல்லாம் செஞ்சுட்டு அறுவடை பண்ணுற நேரத்தில் அலுப்பு போட்டுக்கிட்டு கீழே போட்டு வந்துடுவீங்க. அடையிற நேரத்தில் அடைஞ்சால் தானேங்க அதுக்கு பலன். அதை போட்டுட்டு வந்தது பேசல, எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி மற்றவங்களையும் தன்னையும் உதாசீனப்படுத்தி விடுவீர்கள். 8ல் இருக்க குரு, 8ல் இருக்க சுக்கிரன். தயவுசெய்து வீட்டில் சண்டை போட்டுறாங்க. சண்டை வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயம் பெருசாக போயிடும். நான் இதுக்கு தாங்க அவள் பொறிக்கடலை வச்சு சாமி கும்பிடுங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னா, அதாவது வறுத்து பொரிச்ச பொறி வச்சு இடித்த, ஊற போட்டு இடித்த அவுள், இந்த அவுள் பொறி கடலை, அது வறுத்தெடுத்த கடலை சர்க்கரை. இது சாதாரண விஷயத்தை மாத்திரம் விநாயகர் வச்சு படைப்பாங்க. அது ஒரு அரச மரத்தை ஆலமரத்துக்கிட்ட அரச மரத்தில் வச்சு படைக்கும்போது தான் சிறப்பாக இருக்கும். ஆலமரம் என்ற அதே விநாயகர் வேறு மாதிரி விஷயத்துக்கு உடையவர். அரச மரத்து விநாயகர் இவர் வேறு மரத்து. இது சரஸ்வதி கடாட்சியம், அது லட்சுமி கடாட்சியம். மரங்கள் உங்கள் மரங்களை நீங்கள் அவசியம் தெரிஞ்சிங்க. பிறக்கும்போது இருந்த மரம் இப்போது நீங்கள் எந்த மரத்து நிழலில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். அந்த மரத்து நிழலில் நீங்கள் பிறக்கும்போது ஒரு 10 வருஷம் உங்களை எப்படி படுத்துச்சு, 10 to 20வது வருஷம் உங்களுடைய மரமும் குணமும் உங்களை எந்த வழியில் வழி நடத்துன்னு பாருங்கள். அந்த இடத்துல இருக்க பூஜையை பண்ணுங்கள். 20 வயசு to 30 வயசு மக்கள் தயவுசெய்து இன்றைக்கி சமூக ரீதியாக நியாயத்தையோ ஞானத்தையோ நீங்கள் உணர முடியாது, அதன் மூலமாக பயணிக்க முடியாது. உங்களுடைய சுய அறிவும் சுய சிந்தனையும் சிறப்பாக இருந்தால் மட்டும் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய இந்த மூவரில் உங்களோட துணை கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட தொடர்பில் இருக்கணும். இல்லைன்னா விருச்சிக ராசி நேயர்கள் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. இவங்க எப்போ பண்ணுவாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கிறத விட்டுட்டு அந்த நேரத்தில் என்னோடய வளர்ச்சி என்னான்னு கேட்டால் அப்போ ரிவர்ஸில் போவீங்க. இன்றைக்கி சொல்கிறது உங்களால் எடுக்க முடியாது, அன்னைக்கு யாரா சொல்லுவான்னு தேடுவீங்க. ஆகையினால் இந்த ஜோதிட நுட்பமானது உங்களை சரியான முறையில் வழி நடத்த அது காத்துக்கிட்டு இருக்குது. அதை நெருங்கி நீங்கள் போனால் தானே, நீங்கள் உணர்ந்தால் தானே எல்லாம் நடக்கும், எல்லாம் வரும். ஒரு காலத்தில் வரும், ஆனால் அது பின்னவா எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் அந்த அலட்சியம் எங்கேருந்து வந்தது பாருங்கள். உங்களுடைய 9ஆம் இடத்துல அந்த வீட்டு அதிபதி நீச்சம், உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த அதிபதி ஆட்சி. அந்த இடத்துல உங்களுடைய கர்மகாரகன் சூரியன் உச்சம். இன்றைக்கி செவ்வாய் கண்ணில் இருந்துக்கிட்டு 4ஆம் பார்வையை பார்த்து பல வெளியில் சொல்ல முடியாத ரகசிய பிரச்சனைகள்லாம் உங்களோட மோதுங்க. நிறைய பிரச்சனை. அதை ஜோதிடர்கள் என்பவர்கள் சில நேரங்களில் சில வழிமுறையில் தான் சொல்லுவாங்க, எல்லா வழியிலையும் சொல்ல மாட்டாங்க. உண்மையான ஜோதிடர்கள் ரகசியத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அவங்கள நீங்கள் அணுகி அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கும்போது தான் இதனால் தான் இது வருது, இதனால் தான் இது வருது. இது ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் வரும். ஆண்டுதோறும் இந்த விருச்சிக ராசிக்கு செயல்பாடுகள் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இப்பொழுது இருக்கும்போது ஒரு விருச்சிக ராசி என்ற ஒரு நேயரை
தன்னுடைய கர்மாவிலிருந்து வெளிப்படலாம். ஏன்னு கேட்டால் இந்த கர்மஸ்தானத்தை உள்ள வெளிப்படுறதுக்கு சூரியன் எப்போத்து வராரோ அந்த நேரத்தில் தான் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். ஆகையினால் துலா ராசி, கன்னியா ராசி, அதே விருச்சிக ராசி, இந்த மூவருக்கும் அற்புதமான காலங்களில் செயல்பட வேண்டிய விஷயத்தை செயல்பட முடியாமல் தவிப்பதால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதில் விருச்சிக ராசி நேயர்கள் தன்னுடைய கோபத்தையும் கர்வத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய சாந்த ரூபத்தில் முன்னோர்களை மதித்து நல்ல விஷயத்தை தெரிந்து வாழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு உள்ள அற்புதமான காலமும் நேரமும் இந்த செப்டம்பர் மாதமும் உங்களுக்கு செய்ய போகுது என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். அன்பு நேயர்களே, உங்களுடைய பயணப்பாதையில் நீங்கள் எப்படின்னா சில விஷயத்தில் பாடங்களை படித்து உங்களுடைய பக்குவத்தை அடைவீர்கள். சில விஷயத்தில் அனுபவங்களை கொண்டு உடையவர்களை கொண்டு நீங்கள் பக்குவத்திற்கு வருவீர்கள். ஆனால் இது இரண்டும் இந்த பிரபஞ்சத்தில் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற 4 பேர் துணையோடு நீங்கள் வாழ வேண்டும். சில நேரங்களில் இன்றைக்கி சமூகமே ஒரு வித்தியாசமான பயணத்தில் இருக்குது. நீங்கள் மிக கவனமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்தால் மட்டும்தான் நீங்கள் செயல்பட முடியும். இப்போ அந்த செல்லில் உள்ள நிறைய விஷயங்கள், அதனால் வளர்ந்து போகிறவங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோன்னா செல் மூலமாக தான் நம்ம வளர்கிறோம், அதுக்கு துணை இருக்குது. இது மாதிரி வளர்ச்சியான பாதைகளில் நாமும் நம்ம பிள்ளைங்களும் போகணும். ஆனால் நம்ம பிள்ளைங்களும் போகலைன்னா கர்ம வினையின் பயனாக நம்ம மாட்டியிருக்கோன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த கோச்சார பலனை பார்க்கும்போது அப்பப்போ இப்படி இருக்கோன்னு நாங்கள் ஓரளவு செய்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறப்பின் ரகசியத்தை எடுத்து நீங்கள் எங்களிடம் கேட்டு அதன் மூலமாக எதை எப்படி பக்குவம் பண்ணணும்னு பார்த்தீங்க. இது ஒரு ஹை ப்ரொசீஜருங்க. இது ஒரு மனிதன் யாரோ எங்கேயோ இருக்கிறான், ஆனால் எங்கேயோ இருக்கிறவன்ட்ட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்தா அவங்க அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து உடம்பு அளவுலையும் உறவு அளவுலையும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரித்து எடுக்கிற ஒரு மருத்துவ ரீதியாகவும் பிரித்து எடுக்கிற ஆற்றல் கொண்ட ஜோதிடர்களில் மிக சிறப்பாக நீங்கள் நேசிப்பவர்களோடு பயணித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களோட பயணப்பாதை மிக அருமையாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல கற்றறிந்த அனுபவமிக்க ஜோதிடர்களை பொறுத்தவரையும் மிக எளிமையாக உங்களுக்கு என்ன அவங்க அனுபவத்தை அப்படியே சொல்லும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே கண்ணீர் விடுவாங்க. சில பேர் இன்னும் வெளிநாடுகள்லேருந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்களோட அஃபெக்ஷன் எங்களோட வளருதுன்னா அதற்கு காரணம் உங்கள் எல்லோருடைய ஆதரவும் உங்களுடைய தேடுதலுக்குள்ள பலனும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களுக்கு கிடைத்து கொண்டிருப்பதனால்தான் நீங்கள் என்றென்றும் இந்த பிரபஞ்சத்தோடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.